மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ற காலம் இருந்துச்சா? கரெக்டாக சொன்னாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு சேர்த்து ஏட்டு. இன்னைக்கு வந்துருச்சுன்னா இந்த சாட் பாட்டு சிந்திக்கிறவன சிந்தனை திறன் குறையலாம். எதிரணியில் இருக்கும் அவர்கள் வந்து சாட் பாட்டு பண்றதுனால சிந்தனை திறன் குறையலாம். சிந்திக்கிறவனை இன்னும் சிந்திக்க வைக்கிறதா சாட் சாட்சி கூட்டி உதவுதே தவிர அது ஒருபோதும் சிந்தனை திறனை குறைப்பதில்லை அவர்களே. ஆனா விழாவை காட்டி சோறுட்டிய காலெல்லாம் போய் இன்னைக்கு சோறுட்டின ஆயாவையே விழாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தொழில்நுட்பம் எனக்கு நிம்மதியாக தருது. அன்னைக்கு வானம் பார்த்த பூமியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வானத்திலே போய் விவசாயம் பார்க்கணும்னா அது இன்றைய தொழில்நுட்பம் நமக்கு செய்த சாதனை அல்லவா? அன்னைக்கு மரத்தடி கல்வி, ஆனா இன்னைக்கு காத்தாடி கல்வி. பேனை போட்டு ஏசியை ஆன் பண்ணிட்டு பாடத்தை சிறப்பா காலை நீட்டி போட்டு கவனிக்கிறோமே, இது அல்லவா நிம்மதி? அது எங்களுக்கு தானே நெருக்கடி. நீங்க காலை விரிச்சு போட்டு உட்காந்து கவனிக்கிறீங்க, எங்களுக்கு தான் நெருக்கடி. எனது எதிரணியில் இருக்கும் ஒருத்தர் அழகா சொன்னாங்க, பறவை பறக்குதா, ரேடியேஷன் ஆகுதா, சிட்டுக்குருவி இனமே எவ்வளவு போச்சான். ஏமா பறவை பறக்குது, ரேடியேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உன் பாய்க்கு நீ மெசேஜ் பண்ணாம கான்பிடன்டா இருக்கீங்க. அது போல இன்றைக்கு திரைப்படம் வந்து சரியில்லையா, அப்புறம் பாடல்களும் சரியில்லையா. பாடல்கள் சரியில்லை என்று சொன்ன அதே எதிரணிகள் தான் நடுவர் அவர்கள் மாற்று பாக்கெட் சாங்கிற்கு ரைட் செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து தமிழ் மொழி அழிஞ்சிடுச்சு, தமிழ் மொழி அழிஞ்சிடுச்சு, எந்தையா அழிஞ்சிடுச்சு. இன்றைய தமிழ் மொழியை உலகத்தில் இருக்கிற பல பேர் கத்துக்கிறாங்க.